படிக்கும்போது என் பேர் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, என் ஸ்கின் டிசீஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்படி ஆரம்பித்த வாழ்க்கை ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு படிப்பை விட ஏன் உடம்பு மட்டும் ஏன் இப்படி இருக்குது, மற்றவங்களும் நல்லா இருக்கிறாங்களே, எங்கள் அண்ணன் நல்லா இருக்கார், அம்மா நல்லா இருக்காங்க, எல்லோரும் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் நோய் வருதுன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தேன். இப்படி ஆரம்பிச்சு எங்கள் அம்மாட்ட தலைவலிக்குதுமா அப்படின்னா அமிர்தம் வாங்கி கொடுக்குறாங்க, விக்ஸ் வாங்கி தராங்க. இல்லை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறாங்க, 10 ரூபா செலவு பண்ணுறாங்க, அவர் மருந்து மாத்திரை தராரு, குணம் ஆக மாட்டேங்குது. ஆனால் நான் எங்கே குணமாகாமல் இருக்கேன், ஆக மாட்டேங்குது. இப்படி ஹோமியோபதி, அலோபதி எல்லா இடத்துக்கும் போயிட்டு நான் சித்த மருத்துவம் எங்கள் அம்மா எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க, அப்பா கூட்டிகிட்டு போனாங்க, கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டாங்க. நீ வேணும்னே பொய் சொல்லிட்டு இருக்கிறேன், அவன் தலைவலின்னு சொல்லி ஏமாத்துறேன்னாங்க. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்னுடைய தலைவலி எனக்கு தான் புரியும், வேறு யாருக்கும் புரியாது, ஏன் தலைவலி நான் தான் குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஸ்கூலில் படிக்கும்போது 5வது 4வது படிக்கும் பொழுது 6வது படிக்கும் போதுங்க 150 ரூபா சேர்த்து வச்சு பாருங்க. நான் 6வது படிக்கும்போது என்ன வயசு இருக்கும், 150 பெரிய அமௌண்ட்டு. 150 ரூபா வாங்கி சாப்பிட்ற பணத்தை 150 ரூபா சேர்த்து வச்சு பக்கத்து பையன் கண்ணாடி மாட்டியிருந்தான். ஏன்டான்னு கேட்டால் தலைவலி கண்ணாடி மாட்டினா குணமாகும்னு எங்கள் அப்பா சொன்னார், மாட்டி விட்டாருன்னு. உடனே எனக்கு ஃபைன் ஃபிக்ஸ் ஆயிரும், யாராவது சொல்லிட்டா போதும், அது செஞ்சே ஆகணும். 150 ரூபா சேர்த்து வச்சு கெட்டிக்காரன் கம்பெனியில் ராயல் தேட்டர் பக்கத்தில் கோயம்புத்தூரில் போய் ஒரு கண்ணாடி மாட்டி வந்து மாட்டினேன். அவர்கிட்ட போனோன்னு என்ன பண்ணுறாரு, கண்டாக்டர்கிட்ட போனோன்னே, தம்பி எதுக்கு வந்திருக்கேன், கண்ணில் தலைவலிக்குது டாக்டர், அப்படியா கண்ணாடி மாட்டி விடலாம். ஹோமியோபதி ஒரு டாக்டர்கிட்ட போனேன், அவர் லேகிங் கொடுத்தாரு, யோகாவுக்கு போட எப்போ அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், யார்கிட்ட போகிறோமோ அவங்கவுங்க வச்சிருக்கிற சரக்கை கிட்ட சப்ளை பண்ணுறாங்களே தவிர எதுவுமே என்ன குணப்படுத்தலை. கண்ணாடி மாட்டினேன், 1 வருஷம் மாட்டினேன், தூக்கி வீசினேன், 1 வருஷமாக குணமாக தலைவலி, இனி எப்படி குணமாகும், தூக்கி வீசினேன். ஹோமியோபதி 2 வருஷம் சாப்பிட்டேன். இப்படி ஆரம்பிச்சு என்னோட வாழ்க்கை. ஒவ்வொரு நோய்க்காக ஒவ்வொரு மருத்துவம், யோகாவுக்கு போனேன், அக்குபஞ்சர் கற்றுக்கிட்டேன், நியூரோதெரப்பி, முத்ரா, ரெய்கி, எங்கெங்கெல்லாம் பிராணி ஹீலிங் எங்கெங்கெல்லாம் என்னமெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களோ எல்லா இடத்துக்கு போனேன். யோகாவுக்கு போய் சர்வாங்காசனம் பண்ணனா தைராய்டு குணமாகும்னு சொன்னாங்க. எந்திரிச்சு கேள்வி கேட்டேன், சர்வாங்காசனத்துக்கும் தைராய்டுக்கு என்ன சம்பந்தம், தைராய்டுனா என்னன்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாது, சர்வாங்காசனம் பண்ணால் தைராய்டு குணமாகும் அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஒரு நோயினு தெரியாமல் எப்படி குணமாகும், அக்குபஞ்சரில் போய் இங்கே கிட்னி கல் கரையும் அப்படின்னாங்க, கிட்னி கல் எப்படி வருதுன்னு கேட்டால் தெரியாதுங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மருத்துவத்திலையும் போய் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறாங்க, என்ன எழுதி வச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, யாருமே ஆராய்ச்சி பண்ணல, ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், பல குருநாதர்கள், பல ஊர், நான் சொல்கிற குருநாதர்கள் யாருக்குமே பேரே தெரியாது, ஏன்னா யாரும் பேனர் இருக்கிற பேர் இல்லை, யாரெல்லாம் மூளைக்கு உட்காந்துருக்காங்களோ வீட்டில் தேடி தேடி போனேன். மருத்துவ சம்மந்தமாக எங்கெங்கெல்லாம் கோர்ஸ் நடத்தாங்களோ எல்லா கோர்ஸ் அட்டன் பண்ணேன். இப்படி எல்லா கோர்ஸு, எல்லா புக்கு, எல்லா டிவிடி, யாராவது டாக்டர் பார்த்தா உட்காந்து பேசுறது, டிஸ்கஸ் பண்ணுறது, இப்படி பல இத்தனை வருஷமாக தேடி அலைஞ்சு நான் படித்தது பிஇ சிவில். ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு பணம் இல்லை. எப்போ பிஇ சிவில் முடிச்சோன்னா 20,000-30,000 சம்பளம். இங்கேயே சென்னையில் வந்து வீராணம் திட்டம் சொல்லிட்டு விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு தண்ணி வர இதில் நான் வந்து கன்சல்டன்ட் இன்ஜினியர் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க. மீனாம்பாக்கம் ஏர்போர்ட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இருந்தேன், பல கம்பெனிகளில் பல வேலை பார்த்துருக்கு. நான் மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பளம் கடைசியாக வாங்கிட்டு இருந்தேன். மொத்த வேலை ரிசீவ் மட்டும் முழு நேரமாக இந்த வேலையை பார்க்குறேன். ஏன்னா பணம் கிடைக்க வீட்டுக்கெல்லாம் கொடுக்கலிங்க, வந்த பணத்தை எல்லாம் என்னுடைய நோயை குணப்படுத்துறதுக்கு. எனக்கு அப்போ தெரியாது இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருப்பேன்னு. என்னுடைய நோயை குணப்படுத்துறதுக்காக நான் அப்ளை பண்ணேன், நிறைய வித்தை கற்றுக்கிட்டேன், எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி கடைசியாக புரிஞ்சுது, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டால் நோய் குணமாகும், இதுதான் அடிப்படை காரணம்னு எப்போ புரிஞ்சுதோ அப்போ நான் குணமானோன்னு நிறைய பவர் கிடச்சிது, சக்தி கிடச்சின்னு சும்மா இருக்க முடியல என்னால். ஒருத்தர் சக்கரையோட அவஸ்தைப்படுறாங்க, வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியல, எங்கடியெல்லாம் பண்ணுங்க குணமாகும் சொல்ல ஆரம்பித்தேன். இந்த செவி வலி தொடு சிகிச்சை, அனாட்டமிக் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற இந்த மெத்தடில் நீங்கள் இப்போ புரிஞ்சிருப்பீங்க. முதல்ல ஆரம்பத்தில் இந்த மருத்துவத்தை கேட்கறதுக்கு முன்னால் இது எப்படியோ ஏதோன்னு ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க, இந்த மருத்துவத்தில் மருந்து, மாத்திரை, யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், மக்கு பஞ்சு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, வெறும் வாய் வார்த்தை மட்டும்தான். இப்போ யாருக்கு எந்த நோய் வந்தாலும் இந்த விஷயத்தை முழுசாக கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க தன் பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிறது மூலமாக கண்டிப்பாக நல்லபடியாக எல்லாத்தையும் குணப்படுத்திக்கலாம். உடனே இது வந்து ரொம்ப ஸ்லோவான முறை அப்படின்னு நினச்சிக்க வேண்டாங்க. உலகத்திலேயே இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பீடான முறை இது மட்டும்தான். ஏன்னா வேற எந்த முறைக்கு போனீங்கனாலும் இந்த சப்ஜெக்ட் நீங்கள் அடாப்ட் பண்ணலன்னா அந்த நோய் பெருசாகிட்டு போகுமே தவிர சின்னதாகாது. அப்படியே குணப்படுத்தினாலும் அது ஒரு டெம்பரவரியாக இருக்கும். இது வந்து ஒரு பர்மனண்டான, ஒரு நிலையான, நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும்னா இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் கடைபிடிக்கணும். இது இல்லாமல் மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த ஃபோன் நம்பரில், இப்போ இங்கே கீழே போகிற அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் எனக்கு கூப்பிட்டீங்கன்னா அதுக்கான விளக்கங்கள்லாம் சொல்ல முடியும். இந்த மாதிரி நிகழ்ச்சியை எந்த ஊரில் எந்த இடத்துல நீங்கள் அரேஞ்ச் பண்ணாலும், எத்தனை பேர் இருந்து கூப்பிட்டாலும் அந்த இடத்துக்கு வந்து இலவசமாக நடத்த முடியும். இந்த மருத்துவத்தில் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் கிடையாது. அதனால மறுபடியும் இந்த டிவிடியை திரும்ப போட்டு மறுபடியும் கேட்டு புரிஞ்சுக்குங்க. முதல்ல கேட்கும் பொழுது புரியறதுமே வேற மாதிரி இருக்கும், 2வது தடவை கேட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், 3வது தடவை கேட்டால் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா முதல் தடவை கேட்குறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க, மறுபடியும் கேட்குறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க போது பல விஷயங்கள் புரியும். அதனால
இந்த மருத்துவத்துல வெறும் பேச்சு மட்டும்தான். இந்த பேச்சை கேட்டு நீங்களும் டாக்டரா மாறிடலாம். பாருங்க எவ்வளவு சுலபமா இருக்கு. இப்ப இந்த விஷயத்தை நீங்க கேட்டீங்க, புரிஞ்சு போச்சு. உலகத்துல நோயும் இல்ல, அதுக்கு மருத்துவம் பார்க்க கூடாது. அப்படி வந்தா என்ன மருத்துவம் பார்க்கணும், உடம்புல எந்தவித உறுப்புகள் எந்தவித டேமேஜ் ஆனாலும் புதுசா உறுப்பை மாத்துறதுக்கு டெக்னிக்கும் கத்துக்கிட்டீங்க. இனிமேல் நீங்களும் ஒரு டாக்டர் தான். இதை யாரெல்லாம் முழுசா கத்துக்கிட்டு வேற யாருக்காவது சொல்லி தரீங்களோ, நீங்களும் ஒரு டாக்டர். உங்க உடம்பை நீங்களே குணப்படுத்திக்கலாம், மற்றவங்களும் சொல்லி கொடுக்கலாம். இதுக்கு நான் தேவைன்னு கிடையாதுங்க. இந்த விஷயங்கிறது இதுதான் ரொம்ப ஃபைனலு, இவ்வளவுதான் முடியும் அப்படின்லாம் கிடையாது. என்னோட அறிவுக்கும் என்னோட வயசுக்கும் இப்ப இருக்கிற நான் பார்த்த குருநாதர்களை வச்சு நான் ஒரு விதமான ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்கிறேன். இதை வேற யாராவது இதை உள்வாங்கிட்டு இதை விட அட்வான்ஸ் லெவல்ல பல விஷயங்களை சொல்ல முடியும்னா நீங்க தாராளமா சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இது வரைக்கும் நீங்க கேட்டதில்ல, ஏதாவது தவறுகள் இருந்தாலோ, ஏதாவது திருத்திக்கிற மாதிரி இருந்தாலோ, இல்ல புதுசா அட்வான்ஸ் லெவல் ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா எனக்கு போன் பண்ணி சொன்னீங்கன்னா அதுல கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும். அதனால இந்த மருத்துவத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், கேட்கறீங்க, அதை ஃபாலோ பண்றீங்க. அதை ஃபாலோ பண்ணும்போது உடம்புல பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு தூங்கி மூச்சு காத்து இழுத்தீங்கன்னா முதல்ல என்ன வரும்னா ஒரு காய்ச்சல் வரும். உடனே பயப்படாதீங்க. எப்ப உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சோ நீங்க இதை ஃபாலோ பண்றீங்கன்னு அர்த்தம். இந்த மருத்துவத்துல ஒரு முக்கியமான விஷயம், நீங்க இந்த மருத்துவத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா முதல்ல உடம்பு எடை கம்மியாகும், ரெண்டாவது ஒரு காய்ச்சல் வரும். எப்ப காய்ச்சல் வந்துருச்சோ படுங்க. அந்த காய்ச்சலுக்கு எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாம எந்திரிச்சிட்டீங்கன்னா, இப்ப நான் காய்ச்சலை பத்தி சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி எந்திரிச்சிட்டீங்கன்னா டோட்டலா நோயெல்லாம் எல்லாமே குணமாகி நார்மலா மாறிடுவீங்க. இந்த இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா வாந்தி வரும், கண்ணில் தண்ணி வரும், உடம்புல வேர்வை வரும், எல்லாமே வரும். உடனே வருஷம் ஃபுல்லா வரும் இல்லைங்க, ஒவ்வொரு தடவை வரும். ஒரு தடவை கண்ணில் தண்ணி வரும், ஒரு தடவை டிசென்ட்ரி ஆகும், ஒரு தடவை வாந்தி வரும். ஏன்னா ஒவ்வொரு விதமான கழிவுகளை வெளியேற்றுற வேலையை உடம்பு பண்ணும். இது வரைக்கும் நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க உடம்பு முதல்ல என்ன பண்ணும், இருக்கிற கழிவு தூக்கி வெளியே வீசும். வெளியே வீசுதுன்னா முதல்ல 100 கிலோ இருக்கிற நீங்க முதல்ல எடை கம்மியாயிட்டு வருவீங்க, கடன் கம்மியாயிட்டு வருவீங்க. ஒரு குறிப்பிட்ட எடையை அப்படி மெயின்டைன் ஆவீங்க. அப்ப என்ன அர்த்தம்னா கழிவெல்லாம் முடிஞ்சு போச்சு, உங்க உண்மையான வெயிட் அதுதான் அர்த்தம். அப்புறம் ஒரே வெயிட்ல ஒரு 50 கிலோல மெயின்டைன் ஆகிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்க மெதுவா வெயிட் அதிகமாகும். அப்ப என்ன அர்த்தம், உங்க உடம்புல சக்தி அதிகமாயிட்டு வருது, எலும்பு ஸ்ட்ராங் ஆயிட்டு வருதுன்னு அர்த்தங்க. அதனால இதை திரும்ப திரும்ப கேட்டு புரிஞ்சு உங்க நோயை நீங்களே குணப்படுத்திக்கங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க என்ன கூப்பிட்டு கேட்கலாம்.